மக்களே வணக்கம், வெல்கம் டு M-Square Audios. இன்றைக்கி நம்ம ஒரு சேல் வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். சேலுக்கு எடுத்திருக்க ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஆங்கியோவில் ஒரு ப்ரீமியமான புக்ஷெல்ஃப் ஸ்பீக்கர். இந்த புக்ஷெல்ஃப் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா ஒரு டவருக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். ஹெவி வெயிட்டான புக்ஷெல்ஃப் ஸ்பீக்கர். இதோட மாடல் பார்த்தோன்னா ஆங்கியோ D502A. ஓகேங்களா, ஆங்கியோ D502A ஒரு 2-வே பேஸ் ரிஃப்ளெக்ஸ் டெக்னாலஜியில் இருக்கிற ஒரு புக்ஷெல்ஃப் ஸ்பீக்கர். ஓகேங்களா, இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்த்தோன்னா இது ஒரு ஹெவி வெயிட்டாக இருக்கும். ஈச் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 16.5 kg இருக்கும். வுட்டில் மேக் பண்ணியிருக்காங்க. வுட் பேனல் பார்த்திங்கன்னா 1 inch திக்னஸில் இருக்குது. அதுவும் மைக்கா வந்து பார்த்திங்கன்னா ஈச் பேனலுக்கு தனித்தனியாக லேமினேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அது இல்லாமல் இதோட ஹைட்டுன்னு பார்த்தோன்னா நமக்கு 19 inches ஹைட்டில் இருக்குது. வித்துன்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து அரௌண்ட் 11 inches வித் இருக்குது. டெப்த்து பார்க்க போகும்போது 12 inches டெப்த்தில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஃப்ரண்ட்டில் நம்ம பார்த்தோன்னா ஒரு 8 inchல அதாவது மிட் ரேஞ்ச் பேஸ் ஆஃபர் இருக்குது. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயோகோனில் ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 1 inchல சில்க் டோம் ட்விட்டர் இருக்குது, சாஃப்ட் சில்க் டோம் ட்விட்டர். ஓகேங்களா, இந்த ஸ்பீக்கரோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு யூசர் சென்டரில் உட்காந்தாங்கன்னா அவங்கள டேரக்ஷன் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து ட்வீட்டர் வந்து பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் உட்காந்தாங்கன்னா ஒரு ட்வீட்டர் அவங்கள பார்த்த மாதிரி இருக்கும், இன்னொரு ஸ்பீக்கரில் இன்னொரு ட்வீட்டர் வந்து அவங்க டேரக்ஷனில் பார்த்த மாதிரி இருக்கும். ஒரு ட்ரையாங்கிளோட இமேஜிங் வந்து க்ரியேட் பண்ணும். பின்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கோல்டு பிளேட்டட் டெர்மினல்ஸ் இருக்குது. பனானா ப்ளக்ஸ் வந்து நம்ம ஸ்பீக்கர் பனானா ப்ளக்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மாடல் நம்பரும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் சவுண்ட் குவாலிட்டின்னு பார்த்தோன்னா இதோட வாய்ஸ் காயில்லாம் பார்த்தோன்னா பியூர் காப்பரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இதோட டெக்னாலஜி பார்த்திங்கன்னா சவுண்ட் ரிசோனன்ஸையும் மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸையும் ரொம்ப கம்மி பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதாவது சவுண்ட் ரிசோனன்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும், மேக்னெட்டிக் டிஸ்டார்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப இம்ப்ரூவ்டாக இருக்கும். அதுக்காக இந்த கிராஸ் ஓவர்லாம் நல்ல ஒரு ஹை ரேஞ்சில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இதோட கிராஸ் ஓவர் பார்த்திங்கன்னா நமக்கு 2800 கட் ஆஃப் ஆகுது. ஓகேங்களா, இதோட ஸ்பீக்கரோட வாட்ஸு நம்ம பார்த்தோன்னா பவர்னு பார்த்தோன்னா 160 watts பவரு, 6 ohms இம்பிடன்ஸில் ரன் ஆகும். அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பார்த்தோன்னா 32 ஹெட்ஸ்லேருந்து 35,000 ஹெட்ஸ்லேருந்து 35,000 ஹெட்ஸ் வரை ரன் ஆகும். இது பார்த்திங்கன்னா ஒரு சப்வூஃபரோட ஃப்ரீக்வன்சி, அதாவது ஒரு சப்வூஃபரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த உங்களுக்கு லோஸில் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி இதோட சென்சிட்டிவிட்டி பார்த்தோன்னா நமக்கு 90 dB சென்சிட்டிவிட்டி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் சவுண்ட் குவாலிட்டின்னு பார்த்தோன்னா இதோட பேஸ் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும், ரூம் ஃபில்லிங்காக இருக்கும். வாட்ஸும் ஹெவினால் உங்களுக்கு அரௌண்ட் 200-250 square feet ரூமுக்கு கூட உங்களுக்கு பேஸோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப நீட்டாகவே இருக்கும். அதேமாதிரி மிட் ரேஞ்சும் ஹைஸும் பார்த்திங்கன்னா ஒரு பியூர் அண்ட் நேச்சுரலாக இருக்குது. எங்கேயுமே வந்து பேஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது. அதே மாதிரி மிட் ரேஞ்சும் ஹைஸ் வந்து டாமினேட் ஆகலை அப்படின்ற மாதிரி இருக்காது, ரொம்ப ஈக்குவலாக டாமினேட் ஆகும். பேஸ்க்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு மிட்ஸ்லேயும் ஹைஸ்லேயும் வந்து இருக்கும். எல்லாமே ஒரே லைனில் உங்களுக்கு வந்து சவுண்ட் வந்து கேட்குங்கள. ஸோ இந்த ஸ்பீக்கரோட ப்ரைஸ் பார்த்தோன்னா நமக்கு 24,500 வருது. இதோட வெயிட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது, 16.5 kg. அதாவது ஒரு புக் ஷெல்ஃபுன்றதோட ஒரு டவர் அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ வேணுன்றவங்க கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதோட டெமோனாலும் ரெக்வஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.